ஹலோ மக்களே, மூக்குத்தா மட்டன்ஸ்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் எல்லாத்தையும் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இடையில கொஞ்சம் நம்மளுக்கு வேலை இருந்தனால வீடியோ போட முடியல. இப்போ நம்ம கறிக்கடைக்கு ஒரு கட்டை வாங்க வந்திருக்கோம். ஒரு கட்டை இல்லாட்டி 2 கட்டை. இப்போ அதனால தான் சரி வீடியோ எடுக்க நம்மளுக்கு ஒரு டைம் கிடச்சிச்சு. அதனால தான் அந்த ஒரு வீடியோ எடுத்துடலான்னு நினச்சேன். பாருங்கள், நம்மளுக்கு கட்டை வாங்க வந்திருக்கோம். இந்த ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 2 கட்டை வாங்க போகிறோம். வாங்க எப்படி வாங்குகிறோம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கட்டையை தான் நம்ம வாங்க போகிறோம். அந்த முன்னாடி இருக்க அந்த வேஸ்ட்டான அந்த 2 தனியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இதை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான கட்டை நடுவில் இருக்க அந்த 2 கட்டை இல்லாட்டி 3 கட்டை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த மரக்கடையில் நிறையா அந்த மரங்களை வச்சு நிறைய வேலைப்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாங்க அது என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த காயில், அந்த மரம், அந்த பஞ்சு மரங்களை வச்சு ஃபஸ்ட்டு அந்த மரங்கள்லே அந்த மரத்தோட பட்டையை தனியாக வெட்டிக்கிறாங்க. அப்புறம் அந்த மரத்தை தனியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுக்குமே வேறு வேறு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மரத்தோட பட்டையை எப்படி வெட்டுறாங்க பாருங்கள். நம்ம பட்டையை வெட்டி அதை தனியாக எல்லாமே காய வச்சு இந்த ஹோட்டல்களுக்கு இந்த அடுப்புக்கு தீ எரிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பட்டைகள்லாம் பாருங்களேன், அதையுமே வேஸ்ட் பண்ணாமல் மொத்தமாக சேமித்து அதை மொத்தமாக காய வச்சிடுறாங்க. அந்த மட்டைகள்லாம் நல்லா காஞ்சதுக்கு பிற்பாடு அந்த மட்டைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் அடுப்புக்கு தீ எரிக்கிறதுக்காண்டி வச்சுக்கிறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐட்டம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காஸ்ட்டுமே கம்மி தான். பாருங்கள் மரத்தோட பயன்பாடுகள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் இதை வச்சு நிறைய என்னென்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இந்த மரங்களை வெட்டி இந்த நம்ம ப்ளைவுட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம ப்ளைவுட்டு எப்படி எதனால் உருவாச்சு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? அது எப்படி செய்கிறாங்கன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பட்டைகள் எல்லாத்தையுமே வெட்டி காலி பண்ணி அதை இந்த பேப்பர் மாதிரி ஷீட்டு மாதிரி வெட்டிடுறாங்க. அந்த வெட்டின வீடியோ மட்டும் என்னால் எடுக்க முடியலை. அதை எப்படி பேக் பண்ணுறாங்கன்றதை நான் அந்த பின்னாடி வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மரத்தெல்லாம் அந்த சின்ன பேப்பர் மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கொண்டு நீட்டாக கட் பண்ணி இப்படி பேக் பண்ணி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இதை கட் பண்ண ஐட்டத்தை தான் மொத்தமாக சேகரித்து இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் மூலம் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணி இதை தான் ப்ளைவுட்டாக உருவாக்குறாங்க. இந்த ப்ளைவுட்டுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைகள்லாம் அந்த ரேக் வச்சுருக்காங்க, ரேக்கு செல்ஃபு, இந்த மரம் மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். அது இதால் தான் செய்கிறாங்க. இதெல்லாம் மொத்தமாக கட் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ப்ராசஸாக செய்கிறாங்க. பாருங்கள் மக்களே, எல்லாத்தையுமே நீட்டாக பேக் பண்ணி வச்சு கட்டி வச்சிடுறாங்க. அதை அப்படியே லாரியில் லோட் பண்ணி அந்த மெஷினரிஸ்க்கு கொண்டு போயிடுறாங்க. போய் ஃபேக்ட்ரியில் இதை ஒரு ப்ளைவுட்டாக உருவாக்கிடுறாங்க. பாருங்கள், எல்லா ரா மெட்டீரியல் எங்கேருந்து போகுதுன்னு. சின்னதாக ஒரு மரத்துலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு இந்த மரம் வேறு ஒரு பொருளாக மாறுதுன்னு பாருங்கள். மக்களே வாங்க, இப்போ நம்மளுக்கு கட்டைகள் எப்படி வெட்டுறாங்கன்றதை பார்ப்போம். இந்த தடவை இது கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய மரம். நமக்கு சைஸ் பார்த்திங்கன்னா 3க்கு 3 தான் தேவை. 3 அடி நீளம் 3 அடி அகலம். அதான் நமக்கு தேவையான கட்டை. இந்த கட்டை பார்த்திங்கன்னா பெருசு. அதுவும் இந்த முன்னாடி எல்லாம் கொஞ்சம் சேதமாக இருக்கிறதுனால அந்த மேலே இருக்கிறத அப்படியே தனியாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணி இன்னொரு கட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அது 3 கட்டையாக நம்ம கேட்டிருக்கோம். அதனால தான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கட்டைகள் எல்லா நேரமும் கிடைக்கும். ஆனால் நம்ம நிறைய கடைகளில் பெரிய கட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கறிகளை குமிச்சு அப்போ தான் நல்லா வெட்ட முடியும், கறிகளை குமிக்க முடியும். அதனால தான் நம்மெல்லாம் இந்த மாதிரி கட்டைகள் போடுவோம்.
நம்மளுக்கு இந்த மாதிரி மரங்கள் வந்து எப்போவாச்சும் விழுந்தாதான், இல்லை இந்த ரோடு போடும்போது அந்த மாதிரி டயத்தில் அந்த மரங்கள்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டயத்தில் இந்த மரங்கள் கிடைச்சா தான் நம்ம இந்த மாதிரி கட்டைகள் கிடைக்கும். அதுவும் கட்டைகளில் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த பெரிய வைரம் வந்துருச்சுன்னா நம்ம அதை கரியே வெட்ட முடியாது. வைரன்றது வேறு ஒன்றும் இல்லை, அந்த நடுவில் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு டார்க் கலராக, அந்த மாதிரி மரத்தில் ஒரு பகுதி வந்து ஒரு அழுகுன மாதிரி ஆயிரும். அது வந்து அப்படியே இதாக மரத்தோட மரமாயிரும். ஆனால் அந்த இடத்துல நம்ம கத்தி பட்டு வெட்டும்போது கத்தி வந்து மழுங்கும். அதனால தான் அந்த வைரம் இருக்க பெருசாக வைரம் இருக்க கட்டையை எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரம் கம்மி தான். அந்த சின்னதாக ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வைரம் இருக்குது. அதனால் இந்த கட்டை நல்ல அருமையான கட்டை தான், நல்ல பெரிய கட்டை. பாருங்கள் அந்த கட்டையை எப்படி பீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. மரத்தை சாதாரணமாக அறுக்க முடியாது. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 இதாக 3 தான் வந்து கட் பண்ணி பெரிய ரம்பத்தில் கட் பண்ணிட்டாங்க. இப்போ அண்ணன் வந்து வேறு ஒரு ஆள் வந்து ஹேண்டு இதில் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. மக்களே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த புளிய மரம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு புடி பிடிச்சிருந்தாலுமே அந்த புடியை விடாது. அதனால தான் வந்து இந்த புளிய மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கறி வெட்டுறதுக்கெலாம் அதான் அந்த புளிய மரங்களை தான் பயன்படுவாங்க. அதனால தான் அது வெட்டுறதுக்கு லேட் ஆகுது. அது எப்படி அறுக்குறாங்கன்றதை பாருங்கள். ஃபுல்லாக இங்கிட்டு சைடு 2 சைடு 4 பக்கமும் அந்த கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கடைசியாக தான் அறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். It's not a game, it's a rich thing. மக்களே ஒரு வழியாக வெட்டி முடிச்சிட்டாங்க 4 பக்கமும். இப்போ தனியாக எப்படி பிரித்து எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். இந்த நம்ம ஊர் சைடு தேனி மாவட்டம் கம்பம் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டைகளுக்கு டிமாண்டாக தான் இருக்குது. அதாவது இந்த சைஸ் சொல்கிறேன், ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரேட்டு 35 ரூபா டு 40 ரூபா சொல்கிறாங்க அந்த மரத்துக்கு ஏற்றாப்புல. நம்ம கட்டைகள் எடுத்துருக்கோம் பாருங்கள், 1 2 3 கட்டை நம்ம தொடர்ச்சியாக 1 2 3 கட்டையாக நம்ம எடுத்துருக்கோம். ஒரு கட்டை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 110 கிலோ குறையாது. இப்படி தான் நம்ம கட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம், வாங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்கும் கட்டை தேவைன்னா சொல்லுங்கள். நம்ம கட்டை அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்கள் ஊருக்கு நம்ம பண்ணித்தரலாம். கண்டிப்பாக எல்லா ஊருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணித்தரலாம். ஓகே மக்களே, நன்றி, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.